ஒரு அழகான காட்டில் ஒரு வெட்டுக்கிளி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மரத்தின் இலை மீது உட்கார்ந்து தினமும் வயலின் வாசித்து பாடிக்கொண்டே இருந்தது. அதற்கு அருகில் ஒரு சிறிய எறும்பு தினமும் கடினமாக உழைத்து உணவை சேகரித்து தனது கூட்டிற்கு எடுத்துச் சென்றது. ஒருநாள் வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டு எறும்பைக் கேட்டது. எறும்பே, ஏன் இவ்வளவு வேலை செய்கிறாய்? என்னுடன் சேர்ந்து பாடி மகிழ்ச்சியாக இருக்கலாமல்லவா? அப்போது எறும்பு அமைதியாக பதிலளித்தது. இப்போது கோடைக்காலம், விரைவில் மழைக்காலம் வரும். அப்போது உணவு கிடைக்காது. ஆனால் வெட்டுக்கிளி அதை கவனிக்காமல் மீண்டும் இசை வாசிக்கத் தொடங்கியது. சில மாதங்கள் கழித்து மழைக்காலம் வந்தது. எல்லா இடமும் நீரால் நிரம்பியது. உணவு எங்கும் கிடைக்கவில்லை. வெட்டுக்கிளி மிகவும் பசித்து கஷ்டப்பட்டது. அப்போது அது எறும்பின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டியது. எறும்பு கதவை திறந்து அமைதியாக பேச ஆரம்பித்தது. நான் முன்பே உழைத்ததால் எனக்கு உணவு இருக்கிறது. நீயும் அப்போது முயற்சி செய்திருந்தால் இப்போது கஷ்டம் இருக்காது. அப்போது வெட்டுக்கிளி தனது தவறை உணர்ந்தது. இனிமேல் நான் முயற்சி செய்து உழைப்பேன் என்று அது முடிவு செய்தது. கதையின் நெறி: சரியான நேரத்தில் உழைத்தால் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நாம் பாதுகாப்பாக இருப்போம்.